கேட் வந்து ஏபிசி ஓகேவா? சிஏடி வந்து ஏபிசி, டாக் வந்து டிஇஎஃப். அப்போ டேன் பை காட் டிஏஎன் பை சிஓடியோட மதிப்பு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சிஏடி வந்து ஏபிசி, டிஓஜி வந்து டிஇஎஃப். அப்போ டிஏஎன் சிஓடி தான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படியே இங்கே வருதுன்னு பாருங்கள். டிக்கு சி, அப்போ இங்கே என்ன பண்ணலாம், அந்த டிக்கு சி போட்டுடலாம். அப்புறம் ஏக்கு பி போட்டிருக்காங்க இல்லையாங்க, அதே மாதிரி ஏக்கு பி போட்டுடலாம். என் வந்து இங்கே இல்லை ஓகேவா? அப்போ வந்து இது வந்து நான் வந்திருக்குன்னா இது வந்து அப்படியே தான் வந்திருக்கும். எப்படின்னா இங்கே பாருங்கள், டி வந்து டியாக வந்திருக்கு இல்லையா? அப்போ எதுவுமே இல்லை இல்லையாங்க, மாறாமல் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ எண்ணெய் வந்து எண்ணெய் தான் வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், சி வந்து ஏ, சிக்கு ஏ, அப்புறம் ஓக்கு இ, ஓக்கு இ, டீக்கு நேரம் ஏற்கனவே இங்கே போயிருக்குல்ல, டீக்கு வந்து சி இதோ இருக்கு பாருங்க, டீக்கு சி. இப்போ டீக்கு சி, இப்போ நான் அர்த்தம் இந்த எண்ணெய் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு வச்சிங்கன்னா இருக்கும் சிபி பை ஏஇசின்னு இருக்கும். அந்த மாதிரி 2 ஆப்ஷனும் இருக்கும், சிபி ஏஇசி, சிபி ஏஇசி. ஆனால் இங்கே கடைசியில் இதுக்கு வந்து ஏ, இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஏவாக மாறுற மாதிரி இங்கே எதுவுமே தரல இல்லையா? இந்த ரெண்டுத்துலேயும் வந்து எண்ணெய் ஏவாக மாறுற மாதிரி தரல. அப்போ எண்ணெய் தான் வந்திருக்கும் ஓகேவா? ஏன்னா இங்கே டி வந்து டியாக வந்திருக்கும் போது எண்ணெய் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதுதான் வந்து ஆன்சர்னது, டி தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், மேபி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் ஓகேவா? அப்போ வந்து எண்ணெய் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதே கொஸ்டின் பேப்பர் வந்து இன்னொரு சம் இருக்கும், அந்த இது இருக்குல்ல, ஜெராக்ஸ்ன்னு வந்து எப்படி எழுதிருக்குன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அது நடுவில் இஆர்ன்றது வந்து அப்படியே வந்திருக்கும். அந்த சம்மை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜெராக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இது மூணுத்துக்கும் வந்து என்னது அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இஆர் வந்து அப்படியே எழுதுகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த சம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேபி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா? அதாவது வந்து இதுவாக இருக்கலாம் அந்த மாதிரி தான். அப்போ வந்து அதே மாதிரி தான் இந்த சம்மும் எண்ணெய் வந்து அப்படியே வந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஓகேவா? ஏன்னா வந்து அவங்க கொடுக்கல இல்லையா, எண்ணெய் வந்து எப்படி வரும்ன்ற மாதிரி இவங்க வந்து தெளிவாக கொடுக்கல. அப்போ இது வந்து அப்படியே வந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஓகேவா? கேள்விலையும் வந்து மேபி இதுவாக இருக்கலாம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அப்படியே தான் ஒரு ஆன்சர் வந்து டி தான்.